இங்க ஒரு குழந்தை தரையில உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு மேல ஒரு பெரிய வார்ட்ரோப் அப்படியே விழுந்துருது. இந்த குழந்தையோட அம்மா அங்கதான் பக்கத்துலயே நின்று போன் பேசிட்டு இருக்காங்க. அந்த வார்ட்ரோப் விழுந்த உடனே அவங்க கத்தி பயங்கரமா பயந்து போயிட்டு அந்த வார்ட்ரோப்பை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த வார்ட்ரோப் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அவங்களால தூக்கவும் முடியல. அந்த குழந்தை அங்கேயே இறந்து போயிடுது. இவங்களோட குழந்தை இறந்து போனதுல இருந்தே அவங்கள சுத்தி நிறைய வித்தியாசமான விஷயங்களாவே நடக்குது. ரெண்டு பொண்ணுங்க என்னமோ பெருசா பிளாக்ல கவுனை போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஒரே செகண்ட்லயே ரெண்டு பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்க்கு அவங்களோட பையன் இறந்து போனதை சுத்தமா தாங்க முடியல. டெய்லி அவங்களோட வைஃபை போட்டு உன்னாலதான் என் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லியுமே அடிச்சு கொடுமைப்படுத்துறவரு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுறாரு. உன்னோட ஆன்ட்டியை நான் வர வழியில தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆன்ட்டி இறந்து போயிருப்பாங்க. இவர் என்ன பேசுறாரு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் யாரோ காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. யாருன்ட்டு போய் பார்த்தா இப்பதான் அவரோட ஹஸ்பண்டே வீட்டுக்கு வராரு. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா இந்த பொண்ணோட வீட்டுல ஒரு சாபம் இருக்கு. யாரெல்லாம் இறந்து போறாங்களோ அவங்களாம் மேல உலகத்துக்கு போக மாட்டாங்க. கீழே ஆவியா சுத்திட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.